அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த இறைவனால் அருள் செய்யப்பட்ட ரமலான் மாதத்தை அடைந்து முதல் பிறையினுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் ரமலான் மாதமும் ஷைத்தானின் ஊசலாட்டமும் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு ஈமான் கொண்டவன் இந்த மாதத்தை அடைவது பெரிய காரியம் அல்ல, அந்த மாதத்தை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் பரிபூரணப்படுத்த வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய சில முக்கியமான காரியங்களை குறித்துத்தான் இன்றைய தினத்தினுடைய உரையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் ரமலானில் ஷைத்தானினுடைய ஊசலாட்டத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இதா ஜாஅ ரமதான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமா வ ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா வ குல்லிகத் அபுவாபுன் நார் வ சுல்சிலத்திஷ் ஷயாத்தீன். ரமலான் வந்தால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரக வாசல்கள் மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறார்கள். ஷைத்தான் விலங்கிடப்பட்டால் இந்த மாதத்தில் ஷைத்தானை குறித்து அறிய வேண்டிய அவசியம் என்ன என்பது நம்மில் சில நபர்களுக்கு ஒரு கேள்வியாக எழலாம். உண்மையில் ஷைத்தான் விலங்கிடப்படுவது கிடையாது. ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறான். அந்திரினி இலா யௌமி யுபாசுன். குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ், கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தா. என்ன பிடிச்சிடக்கூடாது, எனக்கெல்லாம் மௌத்த தரக்கூடாது, இவங்களுக்கு 60 70 போற மாதிரிலாம் நான் போயிடக்கூடாது. கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தா, நான் இந்த மனித குலத்தை வழிகெடுப்பதற்கு எனக்கு நீ வாய்ப்பு தா. அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், இன்னக்க மினல் முந்தரீன், உனக்கு நான் அவகாசம் கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கேன்றான். அப்ப கியாமத் நாள் வரை முழுமையாக அவகாசம் வழங்கப்பட்ட ஷைத்தான் ஆண்டாண்டுக்கு ஒரு முறை மட்டும், ஒரு மாதம் மட்டும் அவன் விலங்கிடப்படுகிறான் என்று அந்த நபி மொழியை புரிய முடியாது. நபிகள் பெருமகனார் இது போன்ற ஒரு ரமலானுடைய பொழுது மனைவியோடு, தன் மனைவி சஃபியான் ஆகியோடு வெளியே பள்ளிவாசல் இருந்து ஐத்திகாஃப்ல இருந்து வெளியே வராங்க. 2 தோழர்கள் கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 தோழர்களை அழைத்து, இன்னஹா சஃபியா, இது என் மனைவி சஃபியா அப்படிங்கிறாங்க. அந்த தோழர்கள் பதறி போய், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க மேல நாங்கள் ஏதாவது ஒரு தவறான எண்ணம் கொள்வோமா அப்படிங்கிற விதத்தில் கேட்கும் போது நபிகளார் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரதம், ஷைத்தான் மனிதன் ரத்தம் ஓடுகிற இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். நீங்க அவனுக்கு என்ன பண்ண முடியாது, தடை கற்கள் போட முடியாது, அவனை நீங்க பூட்டிலாம் வைக்க முடியாது. அப்ப இந்த செய்தி சொல்லுகிறது ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்று சொல்லுகிறது என்றால், அரபு மொழியில் ஒரு அடித்தளம் ஒன்று உண்டு. சில காரியத்தை அது நடைபெறுவதை போன்று சொல்வதன் மூலமாக அல்லாஹ் அதை கட்டளையிடுவான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு தாய்மாரும் தன் பிள்ளைக்கு 2 வருடம் பால் ஊட்டுவாள் அப்படிங்கிறான். பால் ஊட்டணும்னு அர்த்தம். ஊட்டுவாள்னு என்ன அர்த்தம்? நீ எல்லா அம்மாமார்களும் தன் பிள்ளைக்கு 2 வயசு வரைக்கும் பாலை கொடு அப்படின்னு அர்த்தம். விலங்கிடப்படுவார்கள்னா நீ விலங்கு போடுன்னு அர்த்தம். நீ அவன் பேச்சு கேட்காத, கொஞ்சமாவது அவனுக்கு நீ விடுப்பு கொடு, இந்த ரமலான் மாதத்தில் இறைவன் பக்கம் நெருங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடு என்கிற விதத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். சரி, ரமலானில் ஷைத்தானினுடைய ஊசலாட்டம் எப்படி வரும்? நம்மை விபச்சாரம் செய்ய வைப்பானா? கிடையாது. சாதாரண காலங்களிலேயே அது ஒரு சாத்தியப்படாத ஒரு காரியம். வழிபாட்டில் தொடர்புடையவர்கள், ஒரு ஈமானிய சிந்தனை கொண்டவர்கள் விஷயத்தில் அவனுக்கு சாத்தியப்படாது. வட்டி வாங்க வைப்பானா? மது அருந்த வைப்பானா? வேறு வேறு தீமைகளில் தள்ளி விடுவானா? கிடையாது. ஒரு விரக்தியான நிலையை அவன் உங்களுக்கு உண்டாக்குவான். இது பிறை, முதல் இரவு, ரமலானினுடைய முதலாவது இரவை அடைந்து நன்மை செய்வதற்கு முற்படக்கூடிய இடத்தில் இருக்கிற நம்மிடத்தில் ஷைத்தான் ஒரு வார்த்தையை சொல்லுவான், ரொம்பலாம் முண்டிக்கிட்டு இருக்காத, இன்னும் 30 நாள் இருக்குமா. எத்தனை நாள் இருக்கு?
இன்னும் 30 நாள் இருக்கு. இன்னும் அதுல எவ்வளவு செய்யலாம் தெரியுமா? இன்னைக்கே தான் நீ தொழணுமா 11 ரக்காயத்தையும்? இன்னைக்கு ஒரு நாளத்தோடு, நாளைக்கு ஒரு நாளத்தோடு, அப்புறம் போக கொஞ்சம் கூட்டு. நேற்றுக்கு வரைக்கும் நீ தொழல, திடீர்னு எஞ்சி தொழுதுன்னா உடம்புக்கு ஆங்குமா? கால் நிக்க முடியுமா? அதனால ரொம்ப சிரமம் எடுக்காத. உனக்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது? ரமலான் என்பது ஒரு இரவு ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம். அது இன்னும் 1 மாசம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஆரம்பத்தில் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தடையாக ஷைத்தான் உள்ளத்தில் இப்படி ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். நிறைய மக்களை நீங்கள் பார்க்கலாம், இந்த ரமலானினுடைய ஆரம்ப பொழுதுகளில் நன்மையில் ஈடுபட மறுப்பார்கள். அதற்கான காரணம் ஈடுபடக்கூடாது என்பது அல்ல. இன்னும் சில நாட்கள் இருக்குது, நாளைக்கு எடுத்துருவோம், நாளை கழிச்சு எடுத்துருவோம், நம்ம ஜனாசாவை தான் எடுப்பாங்களே ஒழிய அது அமலை எடுப்பதற்கு ஒரு நாளும் அது பயன் தராது. இப்படியே ஒரு சில நாட்கள் அப்படியே கடந்து போகும், பாதி ரமலான் தாண்டிடும். அப்ப ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுவான், பாதி நாள் போயிடுச்சு, மிச்ச பாதி நாள்ல நீ அமல் செஞ்சு சொர்க்கத்தை அடையவா போற? எவ்வளவு பேர் எவ்வளவு நன்மைகளை ஈடுபட்டார்கள் தெரியுமா? நீ அந்த பொழுதையெல்லாம் நாசப்படுத்திட்ட. இனிமேல் 15 நாள் தான் இருக்குது, இன்னொரு 10 நாள் தான் இருக்கு, 5 நாள் தான் இருக்கு. இதுவா உன்னுடைய நன்மைக்கு, உன் மறுமைக்கு வெற்றியாக அமைய போகிறது. அதனால் அமல் செய்யாதே என்று இந்த மாதத்தில் உங்களை அமல் செய்வதை மட்டும்தான் தடுக்கிற வேலையில் ஷைத்தான் ஈடுபடுவான். அவனுக்கு வேற எந்த இலக்குமே கிடையாது. 11 மாத காலம் உங்களை பெரிய அளவில் நன்மை செய்ய விடாமல் தடுத்து, பெரிய அளவில் தீமை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்து வைத்துவிட்டு இந்த 1 மாசம் விட்டுட்டான்னு வைங்க, நீங்க 11 மாசம் செஞ்ச பாத்தி மன்னிப்பு வாங்கிடுவீங்க. இந்த 1 மாத காலம் உங்களை இரவு தொழுகை தொலை வைத்து விட்டால், இந்த 1 மாத காலம் இறையச்சத்தோடு நீங்கள் நோன்பு வைப்பதற்கு அவன் அனுமதி அளித்து விட்டால், நீங்கள் 11 மாதம் அல்ல, இத்தனை ஆண்டு காலமாக செய்த பாவத்தை எல்லாம் இந்த 1 மாசத்துல நீங்க அழித்து விடுவீர்கள். அந்த பயம் மற்ற காலங்களை விட இந்த மாதத்தில் தான் கடுமையான ஒரு போராட்டம் ஷைத்தானுக்கும் ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இருக்கும். அப்ப இதை எப்படி வென்றெடுப்பதற்கு, இதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அஸ்திவாரம், அடித்தளம் என்ன என்பதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஷைத்தான் உண்மையில் ஒரு பயங்கரமான நபர் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம், அது கிடையாதுங்கிறான்ல. இன்ன கைத ஷைத்தானி காண தஈஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்குத அது ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லைங்கிறான். நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது ஏதோ ஒரு கடல் மீன் வலை மாதிரி இருக்கும், கடுமையா இருக்கும், பிடிச்சி இழுத்துருவான். நூலாமலையை விட மோசமானது, சிலந்தி வலையை விட மோசமானது, மிக மிக பலகீனமானது இந்த ஷைத்தானினுடைய சதி வலைகள். நீங்கள் அதை பெரிதாக நினைத்து நன்மைகளில் ஈடுபடாமல் பாவங்களிலே ஈடுபட்டு அவனுக்கு நீங்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதை அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்க முடிகிறது. சரி, இந்த ரமலானை எவ்வாறு நாம் கட்டமைத்துக் கொள்வதற்கு ரொம்ப பதற வேண்டியதே கிடையாது. நன்மையின் மீது ஆர்வம் கொண்டவர்களுக்கு ஒரு பதற்றம் வரும், என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சு பலதை செய்யாம விடுவாங்க. ஷைத்தான் எப்படிலாம் வேலை காட்டுவான்னு பாருங்க. இவ சுபஹானல்லான்னு ஒரு திக்ர் இருக்கு, அப்படிதானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யாராவது ஒரு நாளைக்கு 1000 நன்மை பெற முடியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, 1000 நன்மை ஒரு நாளைக்கு எங்க கிடைக்க? எங்களுக்கு வழி இல்லை அல்லாஹ்வின் தூதரே. நான் சொல்றேன், 100 தஸ்பீஹ் செய்யுங்கள். சுபஹானல்லாஹ் எத்தனை வாட்டி சொல்லுங்க? 100 முறை சொல்லுங்க. உண்மையிலே 100 முறை சொல்றதுக்கு 1.5 நிமிஷம் கூட ஆகாது. எவ்வளவு நேரம்? 2 ரக்காத் தொழவே 3 நிமிஷம் 2 நிமிஷமாவது ஆகணும். 100 சுபஹானல்லாஹ் சொல்றதுக்கு 1.5 நிமிஷம் ஆகாது. சுபஹானல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம், போயிரும்ல. 100 சுபஹானல்லாஹ் சொன்னால் 1000 நன்மை. சரி, இது தெரிஞ்சிருச்சு, இப்ப ரமலான்ல செய்யலாமா இல்லையா? இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள 1000 வாட்டி சொல்லிடலாம். 100 வாட்டி இல்ல, 1000 முறை சொல்லலாம். ஆனா ஷைத்தான் எப்படி அவன் வேலையை காட்டுவான்னா, சுபஹானல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சு 5 தான் முடிச்சிருப்பிய. சுபஹானல்லாஹ்வை விட சிறந்தது தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். அட ஆமா இல்ல, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம்னு ஆரம்பிய. அல்ஹம்துலில்லாஹ் விட இது சிறப்பு தெரியுமா? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. உண்மைதான், நீங்க அதையும் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதை விட அப்ப பெருமானாரை மறந்துட்டியா நீ? பெருமானார் மேல ஸலவாத்து சொல்ல வேண்டாமா? அதை சொல்லு என்று ஆர்வம் முட்டுவான். ஷைத்தான் தீமைகளை மட்டும் சொல்பவன் அல்ல, நன்மையை காட்டியும் உங்களுடைய நன்மை பறிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவான். பல வாலிபர்களை நீங்க பார்க்கலாம், இளம் பெண்கள்கிட்ட பேசுவாங்க, ஏதாவது மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடுவார்கள். ஆனா அவன் அதுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பான். சலாம் சொன்னாங்க, பதில் சொன்னா தப்பா? மார்க்கம் கட்டளை இடுதில்ல. சலாமுக்கு பதில் சொல்வது தப்பு கிடையாது. நீ அந்த நோக்கத்துக்கு போனியா? அது சரியா இருக்குமா? நபிகள் பெருமகனார் இப்படித்தான் காட்டி தந்தாங்களா? ஷைத்தான் உள்ளத்துல என்ன விதைச்சிருக்கான் அப்படின்னா, ஒரு நன்மையை போன்று காட்டி ஒரு தீமையை காட்டி தருவது.
பல மக்கள் மார்க்கத்துக்கு விரோதமான சபையில கலந்துக்குவாங்க. உறவை பேண இஸ்லாம் சொல்லுது தெரியுமா? அப்படிமா உறவை பேணணும்ல, உறவை தீமையிலேயே பேணணும், நன்மையில நீ பேண மாட்டியா? ஷைத்தான் அப்படி காட்டுவது. அது போன்ற நம்மிடத்தில் என்ன காட்டுவானா, ரமலானுடைய பொழுதில் ஒரு நன்மையை தொடங்க நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். குர்ஆனை ஓதலாம் அப்படின்னு எடுப்பீங்க. அல்ஹம்து சூரா முடிச்சு அல்-பக்கரால வருவீங்க. குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்து என்னைக்கு மனப்பாடம் பண்றது, மனப்பாடம் பண்ண சூரா ஞாபகம் இருக்குதா, அதை எடுத்து படிமா. அதை எடுத்து படிப்பீங்க. இங்க இருந்து ஒரு சூரா இன்னொரு சூரா இன்னொரு சூரா 10 சூரா ஜம்ப் பண்ணுவீங்க. முடிச்சு மூடி வச்சு போயிட வேண்டியதான். ஒரு பக்கம் கூட கடைசி வரைக்கும் நீங்கள் ஓதி இருக்க மாட்டீர்கள். இது ஷைத்தானினுடைய சதி வலைகளில் ஒரு காரியம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக நினைவுபடுத்திய, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு செய்ய சொன்ன வார்த்தை சொல்லி தருகிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எரியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே இந்த ரமலானுடைய பொழுது உங்களுடைய நன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து விடுவான். இந்த நன்மைங்கிறது வந்து பணம் இல்லை, நன்மை என்பது ஆரோக்கியம் இல்லை, உங்களுடைய நேரம். இந்த ரமலான் பொழுதை நீங்கள் நாசப்படுத்தி விட்டீர்கள் என்றால் எப்படிலாம் நாசப்படுத்துவீங்க? நம்ம பொதுவாக உணவை அதிகமாக சாப்பிட்டு ரமலான் நாசமா போயிடும். நாளைக்கு நோன்பு திறக்க வருவார்கள், எல்லா இடங்களிலும் நோன்பு திறப்பார்கள். ஏதோ இதுவரைக்கும் நம்ம உணவையே பார்க்காததை போன்று அன்னைக்கு நிறைய பேர் கையில கிடைக்கும். பக்கத்தில் உள்ள ஒருத்தர் வடையை கொடுப்பாரு, இங்க உள்ள ஒருத்தர் கஞ்சி கொடுப்பாரு. அப்பெல்லாம் நிறைய சகோதரத்துவத்தை பேணுவாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களே வேஸ்ட் ஆயிருமேன்ட்டு அப்பதான் நமக்கு மனசு வரும். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மகரிப் தொழுகையில போய் குனிய முடியாது. ஷைத்தான் எப்படி ஆக்குவோம்னா, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க ஒரு மாதம் கழிச்சு இந்த உணவு கிடைக்குமான்னு உங்க உள்ளத்துல போடுவோம். இந்த உணவுல இந்த கஞ்சி கிடைக்குமா ஒரு மாசம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு இந்த வடை கிடைக்குமா, ஒரு மாசம் கழிச்சு இந்த ஜூஸ் கிடைக்குமா, நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒரு மாசம் கழிச்சு ரமலான் கிடைக்கும். அதான் உண்மை. அவன் அந்த எண்ணத்தை உள்ள போட மாட்டேங்கிறான். ஒரு மாசம் கழிச்சு எனக்கு ரமலான் கிடைக்காத, நான் கஞ்சி கூட ரெடி பண்ணிடலாம், ரமலான் கிடைக்குமா, எனக்கு கிடைக்காது. அதனால நான் ரமலானுக்காக, இந்த வழிபாட்டுக்காக உணவில் ஒரு பற்றாக்குறையை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை ஷைத்தான் உங்களுக்கு ஒருபோதும் தரமாட்டான். கடை வீதிகளுக்கு செல்ல வேண்டும், உடைகளை வாங்க வேண்டும். பக்ரீத்து கூட நம்ம இப்படி அலைஞ்சதில்லை. அதுவும் பெருநாள் தானே. பக்ரீத்தும் பெருநாளா இல்லையா? பக்ரீத்து பெருநாள் நீங்க 10 நாள் போய் ட்ரெஸ் எடுக்க போனீங்களா? அது என்ன நோன்பு பெருநாளைக்கு மட்டும் 10 நாள் ட்ரெஸ் எடுக்க போறீங்க? ரமலானை குறியாக வைத்து உங்கள் நேர பொழுதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறான். உங்களை சாப்பிட வைக்கிறான், தூங்க வைக்கிறான். அதிகமாக பேச்சை தான் நடக்கும். பெருநாள் அன்னைக்கு ஒரு ஆளும் பேச மாட்டாங்க. திடல் தொழுகை முடிஞ்ச உடனே நேர வீட்டுல போய் படுத்தாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு சகோதரத்துவத்தை பேணணும்ல, அன்னைக்கு கதை பேசணும்ல, பேச மாட்டாங்க. இந்த 30 இரவுல தான் உட்கார்ந்து பேசுவாங்க. அதுலயும் லைலத்துல் கத்ர் இரவு எதுவோ அதுலதான் உட்கார்ந்து பேசுவாங்க. ஷைத்தான் நம்மை பேச வைத்தோ, தூங்க வைத்தோ, சாப்பிட வைத்தோ, கடை வீதிகளுக்கு நடமாட வைத்தோ நமது அமல்களை, நேரத்தை பறித்து கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய ரசூல் அவர்களினுடைய சிந்தனை இந்த ரமலானில் எப்படி இருக்கும் தெரியுமா? பகல் பொழுதை எப்படி நபிகள் பெருமகனார் உயிரோட்டத்தோடு வைப்பார்களோ இரவையும் வைப்பார்கள். மக்கள்கிட்ட பேசுவதன் மூலம் அல்ல. ரசூல்லா இத்திகாஃப் இருப்பாங்க. ரமலானினுடைய கடைசி 10 இத்திகாஃப் இருக்கும்போது எதுக்கு கூடார அமைக்கணும்? என்னைக்காவது யோசிச்சீங்களா நீங்க? இத்திகாஃப் இருக்கிறோம், பள்ளியில தானே இருக்கிறோம். வாசிப்பதையோ, மனநமிடுவதையோ, திக்ருகளை செய்வதையோ, இரவு தொழுகையில கால் கடுமையாவே வலிச்சாலும் சரி, நிக்க முடியலன்னா கூட உட்கார்ந்தாதான் அந்த தொழுகை பூர்த்தி ஆக்கிடும். 30 இரவுகள்ல ஒரு நாள் இரவு கூட நமக்கு தொழுகை தவறிவிடக் கூடாது. இந்த நோன்பு தவறதுக்கு சில பேர் காரணம் சொல்லலாம். நான் வந்து சுகர் பேஷண்ட், அல்சரு, மாத்திரை போடணும், என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லலாம். இரவு தொழுகை தவறுறதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? உண்டா? அப்படி எதுவுமே கிடையாது. சில மக்களை பார்க்கிறோம், இந்த இரவு தொழுகையில வந்து 8 ரக்காயத்து முடிச்சு விட்டுருவாங்க பள்ளியில ஜமாத். என்ன காரணம்னா, இது ஒரு வகையான மனநிலை. யோசிச்சு பாருங்க, நான் நைட்டு 3 மணிக்கு எஞ்சி வித்திரு தொழுவேன் அப்படின்னு. ஆனா நிறைய பேர் 3 மணிக்கு எஞ்சி தொழுவுறது இல்லை. கடைசி 4:45 5 வாங்க சொல்ற நேரத்தில் அறக்க பறக்க அந்த 3 ரக்காயத்து தொழுவாங்க. அங்க அறக்க பறக்க தொழுவுறதுக்கு இங்க நிதானமா தொழுதுட்டு போயிடலாம்ல, சிம்பிளா முடிஞ்சிரும்ல. இல்ல, நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், வித்திரை இறுதியாக ஆக்க சொன்னார்கள். அதே நபிகளார் அபூ ஹுரைராவை அழைத்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவை தூங்குவதற்கு முன்னால் வித்திரை முடி அப்படின்னா. இந்த ரெண்டையுமே முரண்படாமல் புரியணும். எப்படி புரியணும்? வித்திரை தொழுத பிறகும் கூட சில உபரியான தொழுகைகளை தொழலாம், மார்க்கத்தை தவறில்லை, தடை இல்லை. வித்திரை கடைசியாக ஆக்குவது சிறந்த காரியம். இந்த ரமலானுடைய பொழுதுல வித்திரோட சேர்த்து முழு ஜமாத்தை நிறைவேற்றிட்டா என்ன ஆயிர போகுது? நபிகள் பெருமகனார் காலத்தில் ஒரு முறை இரவு தொழுகை ரமலானுடைய பொழுதுல நடைபெறுது. ரசூலை தொலை வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் சில பேர் வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப நேரம் தொலை வைப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா நபி பின்னாடி அப்படிதான் போகணும், நபி ரொம்ப நேரம் நிற்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க போய் நின்று இருக்கிறாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அது பெருசா இல்லை. ஒரு சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு உதாரணத்துக்கு தொழுகை முடிஞ்சிட்டு. சஹாபாக்கள் கேட்கறாங்க, பெருசா தொலை வைப்பீங்கன்னு நாங்க நினைச்சோம், சிம்பிளா முடிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் போது நபிகளார் சொன்னார்கள், இமாமோடு நீங்கள்
ஜமாத்தாக அந்த இரவு தொழுகை நிறைவேற்றினால், அது லாங்கா ஷார்ட்டான பார்க்க வேண்டாம், முழு இரவும் நீங்கள் ஜமாத்தாக இரவு தொழுகை நிறைவேற்றியவராக ஆவீர்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் 11 ரக்காத்தை வந்தோம், இஷாவோட வந்தோம், 11 ரக்காத்தை முடிச்சிட்டோம். கடமை முடிஞ்சிருச்சு. இந்த ரமலானில் நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதுல விஷயத்தை நான் முடிச்சிட்டேன். இப்படியே 30 நாள் கணக்கு போடுங்க. இந்த ரமலானை விட்டு வெளியே போகும்போது ஒரு சின்ன சிந்தனை, பெரிய அளவில் நம்ம நன்மையில் ஈடுபடலைனாலும் 30 நாள் 11 ரக்காத் விடாம பிடிச்சிட்டேன், விடாமல் தொழுது விட்டேன், இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்டது அப்படிங்கிற அந்த சிந்தனையாவது கிடைக்கும். நம்ம வித்தரையும் விட்ட மாதிரி விடுற மாதிரி விட்டு நான் அதை சுபஹுடைய நேரத்தை அப்படியே அடைச்சு பிடிச்சி அந்த தொழுகை தொழுது அப்படி ஒரு தேவையில்லை. அப்படி மார்க்க நம்ம காட்டி தரல. எனவே இந்த இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றுங்கள். காலையில் சுபுவுக்கு முன்னால் சஹருடைய நேரத்தில் எழுந்தால் நபிகள் பெருமகனார் பல வழிபாட்டை நமக்கு காட்டி தந்தாங்க. தொழுகை மட்டுமல்ல வழிபாடு, அது அல்லாத பல வழிபாடு சஹருக்கு இருக்கு. நம்ம தொழுகை தான் தஹஜ்ஜத்துக்கான வழிபாடு நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். இரவில் ஈமான் கொண்டவர்கள் குறைவாகத்தான் தூங்குவார்கள், சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அப்ப நீங்க எதை செய்யலாம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சஹர் நேரத்தில் இந்த பாவ மன்னிப்பு தேடுங்கிறான். அது தேடுறதா நல்ல பண்புங்கிறான். எனவே இந்த 11 ரக்காயத்தை இதுல காரணமே சொல்ல முடியாது. 11 ரக்காயத்து தவறுவதற்கு நான் வயசாளி அப்படின்னு காரணம் சொல்ல முடியாது, எனக்கு மூட்டு வலி காரணம் சொல்ல முடியாது, நான் அல்சர் பேஷண்ட் மாதவளுக்கு பெண்ணை தவிர யாருமே காரணம் சொல்ல முடியாது. 11 ரக்காயத்து தொழுகை கண்ணும் கருத்துமா இதை கடைபிடிச்சிருங்க. 30 நாள் பல்ல கடிச்சிட்டு நபிகளார் சொன்னார்கள், மன் காம ரமதானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் நன்பிஹி. ரமலானுடைய பொழுதில் யார் இரவு தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இஷாவுடைய ஜமாத்தோடு வாருங்கள், முன்பின் சுன்னத்தோடு 11 ரக்காயத்தை மிக தெளிவாக, அதாவது இன்னைக்கு ஒரு ஜூஸு முடிஞ்சிருச்சு, நம்ம அந்த ஒரு ஜூஸு ஓதுவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. காதுல கேட்கவாது முடியுதுல்ல, குறைந்தபட்ச காதுல கேட்கவாது முடியுது. இப்படியே கணக்கு போட்ட ஒரு அந்த 30 இரவுகள்ல அந்த முழு குர்ஆனை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ரமலானுடைய பொழுதில் கிடைக்கும். எனவே இரவு தொழுகை என்பது ரமலானினுடைய ஒரு கண் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப இன்னொரு கண் என்னது? வேற எதுவுமே இல்லை, நோன்பு தான். நம்ம குர்ஆன் வாசிக்கிறோம், திக்ரு செய்யறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் மூலையில வைங்க. நோன்பு நமக்கு தவறிடக்கூடாது. இறையச்சத்தின் வெளிப்பாடு இந்த நோன்புங்கிறான்ல. நபிகளார் சொன்னார்கள், மன்லம் யதா கௌல சூரி வல் அமல பிஹி. யார் பொய்யான பேச்சுக்களை பொய்யான நடவடிக்கைகளை விட்டுவிடவில்லையோ ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபி அய்யதா தாமஹு வலா ஷராபா. அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. வேண்டாங்கிறான், நீ பட்டினி கடந்து வேஸ்ட் தண்டம் அப்படிங்கிறான். நீ இறையச்சத்தை காட்டு. உன் வியாபாரத்தில், உன் குடும்ப சூழலில், உன்னுடைய நடத்தையில், உன்னுடைய பண்பாட்டில் இறையச்சத்தை காட்டி நீ பட்டினி இரு. அதான் நோன்புங்கிறான். ஒரு நோன்பு அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைவேற்றுவது 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு தூரமாக்குறான். ஒரு நோன்புக்கு கூலி. இந்த 30 நாள் நம்ம கரெக்டா நோன்பு வச்சுட்டோம். நீங்க நான் யார் அறிவா, இங்க வந்திருக்கிற 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆட்கள் நீங்க செஞ்ச மொத்த பாவமே இந்த ஒரு ரமலான்ல அழியும். நம்ம ஹஜ்ஜி தான் அழிக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஹிஜ்ரத் தான் அழிக்கும் நினைக்கிறோம். ரமலான் நோன்பு அழிக்கும். மன் சாம ரமதானன் ஈமானன் வஹ்திசாபன். ரமலான் மாதத்தில் ஈமான் கொண்டு நல்ல எண்ணங்களோடு நன்மை எதிர்பார்த்தவராக யார் நோன்பை நிறைவேற்றுகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. 2 கண்ணு உற்றவே கூடாது. குர்ஆன்ல 3வது தான், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கோ. திக்ர் அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கோ. எனக்கு இந்த இரவு தொழுகை நான் விட்டுறக்கூடாது. 30 நாட்கள் இந்த 30 நோன்பை நான் விட்டுறக்கூடாது, தவற விட்டு விடவே கூடாது. இது எனக்கு பின்னால் கிடைக்காது, இதே பாக்கியத்தோடு இது எனக்கு நிறைவேற்ற முடியாது. அதனால் இந்த 2ஐயும் மிக மகத்தான ஒரு காரியம் என்பதை புரிந்து கடைபிடிக்கிற இடத்தில் இருக்கணும். அதோடு சேர்த்து திக்ருகளில் அடுத்த 3வது ஆர்வத்தை காட்டு. நபிகளார் சொன்னார்கள், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு நபிமொழி, திக்ரை நம்ம அற்பமா நினைக்கிறோம், ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம். சபக்கல் முஃபர்ரிதூன். தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நாங்க ரசூலுல்லாஹ். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமல் முஃபர்ரிதுன் யா ரசூலல்லாஹ், தனித்து விடப்பட்டவர்கள் யார் அல்லாஹ்வின் தூதரே? நபிகளார் சொன்னார்கள், அஸ்ஸாகிரூன் அல்லாஹ் கஸீரா வஸ்ஸாகிராத். அல்லாஹ்வை திக்ர் செய்கிற ஆண்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பெண்கள். உண்மையிலே ஒரு சுதந்திரமான அமல்னா அது திக்ர் தெரியுமா? இப்ப தொழுவணும்ல, ஜமாத்தை தேடி வந்தீங்க, கிப்லாவை முன்னோக்கு நீங்க ஒளி செஞ்சீங்க, முதல் சஃபுக்கு போட்டி இவ்வளவு நடந்துச்சா? திக்ருக்கு இந்த வேலையே கிடையாது. முக்காடு போட வேண்டாம், ஒரு டைட்டான ட்ரெஸ், ஒரு நல்ல ட்ரெஸ், வெள்ளை சட்டை தேவையில்லை. உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், நின்னுக்கலாம், ஓடிக்கலாம், திக்ர் பண்ணலாம். வேலை பார்த்துக்கிட்டே திக்ர் பண்ணலாம், சமையல் வேலைக்கு பார்த்துக்கிட்டே திக்ர் பண்ணலாம், காரை ஓட்டிக்கிட்டே திக்ர் பண்ணலாம். நாவு அசைந்தால் போதுமா தான் திக்ர். எவ்வளவு நன்மைகளை அடிக்கலாம் தெரியுமா? நபிகள் பெருமகனார் ஏராளமான திக்ருகளுக்கான வார்த்தைகளை நமக்கு சொல்லி தந்தார்கள். அதில் ஒரு திக்ரோட தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நிறைவு செய்வோம். 4வது முக்கியமான அமல் குர்ஆன்.
இந்த ரமலானுக்கான புனிதத்துக்கு அடிப்படை காரணமே இந்த குரான். முழு குரான் அல்ல இறக்கல இந்த மாசத்துல. குரானில் ஒரு பகுதி, ஒரு சூறாவுல ஒரு பாதியை தான் அல்லாஹ் கொடுத்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் என்கிற இன்னைக்கு இஷாவுடைய தொழுகையில் முதல் ரகாயத்தில் ஓதப்பட்ட அந்த சூரா, ஒரு 5 வசனத்தை தான் அல்லாஹ் இந்த ரமலானில் அருளினான். இந்த குரான் தான் மனித குலத்துக்கான அடித்தளம் என்ற ஒற்றை காரணத்துக்காக, குரானினுடைய சிறப்புக்காக ரமலான் சிறப்பாக்கப்பட்டது. போன மாசம் ஷாபான் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதுக்கு முன்னாடி ரஜப் மாசம், அது புனித மாசம் வேற. யாருக்காவது ஞாபகம் இருக்கு அந்த மாசம் வந்ததும்? அடுத்து ஷவ்வால் வரும், ஞாபகம் இருக்குமா நமக்கு? பெருநாளை தவிர அடுத்து அந்த மாசம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியாது. ஆனா இந்த ரமலானுடைய பொழுது என்பது குரான் அருளப்பட்டதினால் ஏற்பட்ட சிறப்பு என்பதை உணர்ந்து இந்த திருமறை குரானை படிப்பதற்கு பொருள் உணர்ந்து படிங்க. கடகடான்னு வாச்சேன், ஒரு நாளைக்கு 1 மன்சிலு, ஒரு நாளைக்கு 5 ஜுசு, 10 ஜுசு, 3 நாளைக்கு 1 குரானு, 30 நாள் 10 குரானை முடிச்சிட்டேன். அது உண்மையில் மகத்தான காரியம், மாற்று கருத்துக்கு இடமில்லை. குரானில் என்ன சொல்லி தரப்பட்டிருக்கிறது என்பது தெரியலன்னா எதுக்கு இந்த குரான் படிக்கணும்? ஒரு முடிவெடுங்க. இந்த ரமலானுக்குள்ள முழு குரானை ஏன் சொந்த மொழியில் நான் முழுசா படிச்சிடணும். அல்லாஹ் என்ன சொல்ல வர, ஒரு குறைஞ்சபட்சம் வாசிச்சு விட்டாது வாங்க. எங்கனையாவது உங்களுக்கு நிக்கும், தட்டிப்படு நிக்கும், என்ன இவ்வளவு பெரிய கருத்தை சகஜமா சொல்லிட்டு போயிட்டான அப்படின்னு. எனக்கு யோசனை வராத வசனங்கள் உங்களுக்கு வரலாம், உங்களுக்கு வராத வசனங்கள் வேறு ஒருவருக்கு வரலாம். இப்படியான ஒரு பொக்கிஷம் இந்த திருமறை குரான். அரபியில் வாசிப்பதை வாசியுங்கள், அதை விட அதிகமாக சொந்த மொழியில் திருமறை குரானை எடுத்து படிப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். என்னதெல்லாம்? இரவு தொழுகை, ரமலானுடைய நோன்பு, திக்ருகள். திக்ரு என்னென்ன செய்யணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஒவ்வொரு நாட்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. 4வதாக குரான். 5வது மிக மகத்தான இன்னொரு காரியம், பாவ மன்னிப்பை தேடுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிப்பதற்கும் மறுமையை பற்றிய சிந்தனையை உள்ளத்தில் ஊட்டி கொண்டு வருவதற்கான இந்த களத்தை விட்டா வேற எந்த களமே கிடையாது. அல்லாஹ்வை பத்தின பயமும் சரி, மறுமையை பற்றிய ஆசையும் சரி, ரமலானை தவிர வேற எதுவுமே இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆழமான ஒரு காதலை உங்களுக்கு ஒருபோதும் உண்டாக்காது. அந்த அடிப்படை உணர்ந்து அதிகமாக ரப்பு கிட்ட நீங்க பாவமன்னிப்பு தேடுங்க. ஆதம் நபியில ஆரம்பிச்சு முகமது நபி வரைக்கும் எல்லாரும் பாவமன்னிப்பு தேடி இருக்காங்க. எல்லாரும் விதவிதமான வார்த்தைகளை கொண்டு பாவமன்னிப்பு தேடினாங்கன்னு குரான் சொல்லுது. ஆதம் நபி கேட்டாங்க, நூஹ் நபி கேட்டாங்க, மூசா நபி கேட்டாங்க, இப்ராஹிம் நபி கேட்டாங்க, தாவூத் நபி கேட்டாங்க, சுலைமான் நபி கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இவர் பாவமன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பை அல்லாஹ் குரானில் பதிய வைக்கிறான். பெருமானாரும் கேட்டார்கள், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா தேடுங்கள். இன்னி அத்தூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மியத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 முறை மன்னிப்பு தேடுகிறேன். நாங்க பெருமானார் என்ன தப்பு பண்ணாங்க சொல்லிட முடியுமா? கிடையாது. அல்லாவே நற்குணவாதிங்கிறான். அவர்கிட்ட என்ன தப்பு இருக்க போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா கவனக்குறைவுல தப்பு இருக்கும். ஒரு விஷயத்தை ரசூலை கவனிக்காம தப்பு நடந்திருக்கும். தெரிஞ்சு நபிகளாட்ட வாழ்நாளில் ஒரு தவறை பார்க்க முடியாது. 40க்கு முன்னாடியே பார்க்க முடியாது, 40க்கு அப்புறமா பார்க்கறதுக்கு ஒரு தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணலார் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். இந்த மகத்தான இந்த மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த ரமலானுடைய பொழுதில் தேடுங்கள். அதோடு சேர்த்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தவருக்காகவும் சமுதாயத்தினுடைய மக்களுக்காகவும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வெற்றிக்காகவும் அதிகமாக இந்த ரமலானுடைய பொழுதில் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்ல உணவு கிடைக்காமல், குடிபானம் கிடைக்காமல், உடை கிடைக்காமல் நோன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லாமே கிடைச்சி நோன்பை நாசமாக்குற ஒரு கூட்டமும் உலகத்தில் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மளை வாழ வச்சிருக்கிறான். நோன்பும் கிடைச்சிருக்குது, நோன்பின் மகத்துவம் தெரிஞ்சிருக்கு, நல்ல உணவும் கிடைச்சிருக்கு. அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தோட சேர்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கடற்கரையில் விளையாடுவான் பாருங்க, நாளை இன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிப்பான், 30 நைட் வரைக்கும் விளையாடுவான். அவன் என்ன விளையாடுறான்னு தெரியாது, அவன் எதுக்கு ரமலான் வருதுன்னு அவனுக்கு தெரியாது. அப்படி விளையாடுற ஒரு கூட்டம் உண்டு. அவனை விட்டு தூரப்படுத்தி அல்லாஹ் நம்மளை இங்க வச்சிருக்கிறான். நம்ம இன்னமும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால் சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் இருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நேசிக்கப்பட வேண்டியவர் என்ற தலைப்பில் ஒரு சில நாட்கள் அந்த தலைப்பில் நம்ம சில உரைகள் பார்க்க இருக்கிறோம். நபிகளாரின் நற்பண்புகள் அல்ல, நபிகளாரின் வழிபாடு அல்ல, நபிக்கும் நமக்கும் உள்ள பாண்டிங் என்ன, தொடர்பு என்ன, நபி ஏன் நேசிக்கப்பட வேண்டியவர் என்பதை சில நாட்கள் அதனுடைய தொடர் தலைப்புகளை நாம் அறிய இருக்கிறோம். அதனுடைய முத்தாய்ப்பாகத்தான் இன்னைக்கு அந்த திக்கரை பத்தி சொல்ல இருக்கிறோம். முஸ்லீம்ல வருகிறது 2695. பொதுவா நம்ம சில திக்கர்லாம் அல்லாஹ்க்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து செஞ்சோம்ல, இந்த திக்கர் நபிக்கு பிடிச்சிருக்கோம். இந்த திக்கர் யாருக்கு பிடிச்சிருக்கு? நபிகள் பெருமகனா இருக்கு. நபிகளார் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லஅன் அகூலு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த திக்கரை நான் சொல்லுவது இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ்,
சூரியன் எதன் மீது உதித்து மறைகிறதோ அத்தகைய அந்த பூமியை விட எனக்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தை இந்த 4 வார்த்தை தான். ரசூலுல்லாஹ் 4ஐயும் சேர்த்து ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லல, சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். முஸ்லிமில் இந்த செய்தி வருகிறது. நபிகளார் என்ன சொல்ல வராங்க தெரியுதா? அந்த திக்ரு இதை ஒரு முறை சொல்வது பூமியை விட சிறந்ததுங்கிறாங்க. முழு பூமி நமக்கு பூமியோட சிறந்ததுன்னு என்ன காரியம் நமக்கு தெரியும்? சுபுகுடைய முன்சுனத்து 2 ரக்காத் தெரியும். ஹைரு மின் துன்யா வமா ஃபீஹா, உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்து காரியத்தை விட சிறந்தது சுபுவுக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத் தொழுகை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அந்த 2 ரக்காத் தொழுகிறது ஒரு 3 நிமிஷம் எடுக்குமா? சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 10 நொடி கூட எடுக்காது. இந்த வார்த்தை எனக்கு சொல்வது சூரியன் எதன் மீது உதித்து மறைகிறதோ அந்த பூமியை விட எனக்கு மேலானது அப்படின்னாங்க. நீங்க யாராவது இந்த ரமலான் பொழுதில் திட்டமிட்டு இருந்தால், நான் இன்னென்ன நன்மை இன்னென்ன நேரத்தை செய்ய போறேன் அப்படின்னா உங்கள் திட்டமிடல் படி செய்யுங்க, தப்பு கிடையாது. எனக்கு எந்த திட்டமிடலும் இல்லை, ரமலான் எப்படி கழிக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற வழிகாட்டுதல் இல்லாதவர்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு சில திக்கர்கள் துவாக்கள் ஏதாவது எதை செய்யலாம் எதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வழிகாட்டுதல் சென்ற வருடம் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறோம். இந்த திக்கரை சொல்லுங்க, நாளைக்கு நிறைய சொல்லுங்க, ஒரு 1000 சொல்லுங்க, 2000 சொல்லுங்க, 5000 சொல்லுங்க. நீங்க இதுவரை நம்ம படிச்ச வார்த்தை தான், வேற எந்த வார்த்தை இல்ல. சுபஹானல்லாஹ் சொல்லி இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியும், அல்லாஹ் அக்பர் தெரியும், தெரிஞ்ச வார்த்தை தானே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சொல்லலாமா? சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது முஸ்லிம்ல இருக்கு. நபிகளாருக்கு மிக பிரியத்திற்குரிய திக்ர்ல இது முக்கியமான ஒரு இடத்துல உள்ளது. நிறைய சொல்லுங்க. வேற திட்டமிடலோடு இருக்கிறவங்க, நான் குர்ஆன் படிக்க போறேன், மனப்பாடம் செய்ய போறேன், அதெல்லாம் அந்த காரியத்தெல்லாம் நீங்க செஞ்சிருங்க. இடைப்பட்ட நேரத்தில் இந்த திக்ர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். பொருள் அதை சொல்லிடுறேன். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மகா தூயவன், இணை வைப்பை விட்டு தூய்மையானவன். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை எல்லா விதமான நன்மைக்கும் அல்லாஹ் தான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு உரியவன், தகுதி படைத்தவன் எவனுமே கிடையாது. வல்லாஹு அக்பர், அல்லாஹ் குணத்தாலும் ஆற்றலாலும் அதிகாரத்தாலும் சக்தியாலும் வல்லமையாலும் மிக பெரியவன். இப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு வார்த்தை, அதை உணர்ந்து அதிகமாக சொல்லுகிற இடத்துல இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கான சஹர் மற்றும் இஃப்தாருக்கான நேரம் காயல் பண்ணத்துக்கு நம்ம சொல்றோம். இந்த சஹர் இஃப்தார்ல நம்ம ஊர்ல ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடு அவங்க தான் சரி, அதாவது சுன்ன ஜமாத்தினுடைய அவங்க ஒரு தகடு வைத்துக்கொண்டு அதை ஆண்டாண்டுகளாக அதை வைத்து தான் அவங்க பாங்கிக்காம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாங்கு சொல்வது அது என்னன்னா நல்ல நடைமுறை இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளார் காலத்துல சஹாபாக்கள் தஹஜ்ஜத் தொழுதாங்கல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம். சஹாபாக்கள் தஹஜ்ஜத் தொழ முடியுமா? முதல்ல தொழுதுருக்கிறாங்க, தொழ முடியுமா? முதல்ல ஏன் தொழ முடியாது தெரியுமா? அவங்க காலத்துல கடிகாரம் இல்லை, விளக்கு இல்லை. எப்படி இதை கரெக்டா கணக்கு வைப்பாங்க? இப்ப கடிகாரம் நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அலாரம் இல்லை, போன் இல்லை, லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க நைட் இப்ப போய் படுக்கிறீங்க 11 மணிக்கு, திடீர்னு 12 மணிக்கு முழிப்பு வருது. இது 12ஆ 2ஆன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்ல, யாருக்குமே தெரியாது. சஹாபாக்கள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அவங்களும் கண்டுபிடிக்கலங்கிறான்ல குர்ஆன்ல. ஒரு 8 மணிக்கு இஷா முடிச்சு போய் சாப்பிட்டு படுத்திருப்பாங்களா? திடீர்னு 9 மணிக்கு முழிப்பு வரும். 9 மணின்னு உங்களுக்கு யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதுதான் தஹஜ்ஜத் நினைச்சு எந்திரிச்சு தொழுவாங்களாம். அதுதான் தஹஜ்ஜத் நினைச்சு எழுந்து தொழுவார்கள். 74வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பதிவு வைக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? நீங்கள் அந்த நேரத்தை சரியாக கணக்கிட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஃபதாப அலைஹிம், அவர்களை நான் மன்னிச்சிட்டேங்கிறோம். இது தப்பு. 9 மணிக்கு தொழுதா இரவு தொழுகை தான், தஹஜ்ஜத் ஆகும்? அது தஹஜ்ஜத் ஆகாது. ஆனா நீங்க செஞ்சது தப்பு, நான் உங்களை மன்னிச்சிட்டேங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர்களால் துல்லியமாக கணக்கிட முடியாது, ஆனா துல்லியமா கணக்கிடுற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னமும் நம்ம பாங்கில் ஒரு மாற்று கருத்தோடு இருந்தோம் இங்க, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குற்றம் பிடிப்பதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிரும். அதனால தான் சஹர் நேரத்தில் துல்லியமாக நம்ம இருக்கணும். இஃப்தாருடைய நேரத்தில் துல்லியமா இருக்கு, எல்லா வகையிலுமே துல்லியமா இருக்கணுங்கிற அடிப்படையில் நம்ம ஊரினுடைய எல்லா பள்ளி நடைமுறைக்கும் மாற்றமும் பண்ணியிருக்கிறோம். இப்ப அத்தனை பள்ளியும் பாங்க சொல்லி சுபுகு முடிச்சிருவாங்க. சுபுகு பாங்கே சொல்லி ஆச்சு, சொல்லி 4 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம பாங்கே சொல்லுவோம். நான் அந்த நேரத்தை உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கான சுபுகு நேரம் 5:24. நாளைக்கான சுபுகு நேரம் இதுதான் சஹருடைய முடிவு. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன மாற்றம் வரலாம். திடீர்னு 4 நாளைக்கு ஒரே நாள் வரலாம், ஒரு நேரம் மாறலாம். நாளைக்கான இஃப்தார் நேரம் 6:28. இப்ப அவங்க 6:35
சரிங்களா? அவங்க 6:35, நம்ம 6:28. நம்ம மகரிப்பில் கொஞ்சம் முன்னாடி வந்துருவோம், சுபுகளை கொஞ்சம் பின்னாடி வந்துடும். அவங்களாம் வந்து என்னன்னா ஒருத்தட்ட ஒரு 5:15 வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம 5:24. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சஹர் உணவு, இஃப்தாருடைய காரியம், அதில் எவ்வளவு நாம் கவனம் செலுத்துகிறோமோ நன்மையான காரியங்களில் கவனம் செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் இந்த இரவு தொழுகை ஈமானிய உணர்வை மீட்டு எடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.